வள்ளலார் பார்த்தீங்கன்னா, ஒரு மதவாதியாக எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் மதம் சார்ந்தவர் கிடையாது. பூசாரிகள் உள்ள வர்றது, அவர்கள் பூஜை செய்வது, சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவது இப்படின்லாம் வரும்போது அதை மாற்றணும். திருவள்ளுவர் பாடல்கள்னு சொல்லி அந்த பாடல்கள்லாம் எழுதுறாரு. அப்போ அதை கிண்டல் பண்ணி சில பேர் மருட்பான்லாம் வேற எழுதுறாங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள்லாம் அவர் சொல்லி, சீரடி சாய்பாபா அப்படிதான் வந்தார். அவர் ஒரு இஸ்லாமியர் ஆக்சுவலா. ஸோ வள்ளலார் முதலில் பார்த்தது என்னன்னா பசி அப்படிங்கிறத பார்க்கிறார். வள்ளலாரை பின்பற்றுபவர்கள் வள்ளலாரை சாமியாரா பார்க்கல. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது வரலாற்று ஆய்வாளர் டி.எஸ். கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசோட முக்கியமான ஒரு முன்னெடுப்பு என்னன்னா, வள்ளலார் அவர்களை பத்தி, அவரோட சிறப்பை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதை பத்தி தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயமா டிஎச் சாலையை வள்ளலார் சாலை அப்படிதான் மாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி அரசாணையெல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ இப்போ வள்ளலார் என்ற பொறுத்த வரைக்கும் அவரோட ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆன்மீகவாதி அப்படின்னு பரவலா எல்லாரும் அறியப்பட்டிருக்கு. முதல்ல அவரோட திட்டம் மும்பையில தான் தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்ட்டுனாங்க. அதுக்கப்புறம் சென்னையில சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பிச்சாரு சொன்னாங்க. ஸோ அதை பத்தின ஒரு விளைவான விளக்கம் தேவைப்படுது சார், மக்களுக்கு கிளியரான விளக்கம். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். வள்ளலார் பாத்தீங்கன்னா ஒரு மதவாதியாக எல்லாரும் பாக்குறாங்க. அவர் மதம் சார்ந்தவர் கிடையாது. அப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது, ஆன்மீகம்னு ஒண்ணு தனியா எல்லாம் கிடையாது. மதம் இல்லாமல் ஆன்மீகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கீங்களா. அப்ப அவர் என்னதான் செஞ்சார் அப்படின்னா, ஆன்மீகத்தில் ஒரு புரட்சி செய்த சீர்திருத்தவாதி அப்படின்னு தான் நீங்க அவரை பார்க்கணும். ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லிதான் அவர் முதலில் அறியப்படுகிறார். பின்னர் தான் வள்ளலார் அப்படின்ற பெயர் அவருக்கு ஏற்படுகிறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மதம், இந்து மதம் இந்த சாதி வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இந்த மதத்தை கெடுக்குது. நாம இது இல்லாமல் இந்த மதத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, வேத சன்மார்க்க சங்கம்னு தான் ஒண்ணு ஆரம்பிக்கிறார். வேதம் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கே அந்த குழப்பங்கள் வருது. என்னன்னா, வேதம்னு வந்தாலே 4 வர்ணங்கள் கூட வந்துருது, ஏற்றத்தாழ்வு வந்துருது, பெண்ணடிமைத்தனம் வருது. இதெல்லாம் வரும்போது இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்ப இது எல்லாமே இல்லாமல் நாம ஒரு வடிவத்தை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிதான் சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாத்துறாரு. அப்ப உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த உருவ வழிபாடுன்னு வரும்போதுதான் பூசாரித்தனம் உள்ள வருது. பூசாரிகள் உள்ள வர்றது, அவர்கள் பூஜை செய்வது, சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவது இப்படின்லாம் வரும்போது அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக அதை நோக்கி என்ன பண்றாரு, வழிபாட்டு முறையை ஜோதி வழிவில் வழிபடுங்க, கடவுளை ஒரு ஒளியாக பாருங்க. அந்த ஒளியை அவர் சொல்றது வெளிச்சம்ன்ற அர்த்தத்துல கிடையாது. ஆங்கிலத்துல சொல்ல போனா என்லைட்டன்மெண்ட், அறிவு ரீதியாக ஒளி பெறுவது. ஒளின்றது மெழுகுதி வைக்கிற அந்த வெளிச்சத்தை அவர் சொல்லல. அவர் அறிவின் ஒளியை தான் சொல்றாரு. அதைத்தான் சொல்லிதான் நம்ம ஒரு ஒளியை வணங்குறோம் அப்படின்ற இடத்துக்கு அடுத்த கட்டமாக நகர்றாரு. அப்புறம் தான் அவர் திருவள்ளுவர் பாடல்கள்னு சொல்லி அந்த பாடல்கள்லாம் எழுதுறாரு. அப்ப அதை கிண்டல் பண்ணி சில பேர் மருட்பான்லாம் வேற எழுதுறாங்க, அவரை நக்கல் பண்றதுக்காக. அவர் தமிழை மதத்தில் இருந்து பிரிக்கணும். ஆனாலும் அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மதத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னா எங்க போறதுன்னு கேட்பாங்க. இது வேண்டாம்னா இப்ப வேற என்ன இருக்கு சொல்லு. அது பெரியாருக்கு இருந்த சிந்தனையின் தெளிவு அந்த காலகட்டத்தில், ஏன்னா பெரியார் 19ஆம் நூற்றாண்டு வந்துட்டார். அவரு 17, 18ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவர், அந்த கடைசியில இருந்தவர்ன்றப்போ அவருக்கு அந்த அந்த சூழல்ல அந்த மக்களுக்கு எதை பதிலுக்கு சொல்றதுன்னு தெரியலன்றப்பதான் இப்படி ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்றேன், ஒளியை வழிபடலாம் வாங்க, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள்லாம் அவர் சொல்லி, அந்த ஜோதி வடிவிலான இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு அவர் பேரெல்லாம் சொல்லல. சிவன் தான் அந்த அருட்பெருஞ்சோதின்னு, முருகன் தான் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்லாம் அவர் பேரெல்லாம் சொல்லல. இறைவன் அவன் ஜோதி வடிவில் இருப்பான்,
அந்த ஜோதி நமது அறியாமை என்னும் இருளை அகற்றி நமக்கு அறிவை கொடுக்கும். அது அவர் சொன்னது பகுத்தறிவுன்றத வேறொரு ஆங்கிள் அவர் சொன்னது. அப்படிதான் அவர் சொன்னார். அவர் வந்து வேற ஒரு புது வழிபாட்டு முறையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு இப்ப அவரது ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு நல்ல விஷயமும் செய்யறாங்க அவங்க. அதெல்லாம் நம்ம மறுத்து சொல்ல முடியாது. அந்த அணையாத ஒரு அடுப்பு. இப்பவும் பசின்னு யாரும் வடச்சென்னையில இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் மதியானம் சாப்பாடு போடுறாங்க அவங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்ப வாடிய முகத்தை கண்ட போது நான் என்ன செய்யணும்? அவனுக்கு முடிஞ்ச சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவர் நகர்றாங்க. நிறைய மத பெரியவர்கள் பூராவுமே வந்து அவர் நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ சீரடி சாய்பாபா வந்து அப்படிதான் வந்தார். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் ஆக்சுவலா. சரியா? அதுவே ஓன்னு கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அவர் ஒரு இஸ்லாமியர். ஆனா இப்ப அவர் எப்படி ஆக்கிட்டாங்க, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு அங்கேயும் 2 ஐயருக்கு நின்று பூஜை பண்ணிக்கிட்டு. ஆனா ஒரு இஸ்லாமியா இருந்தாலும் ஒரு காவி கட்டி இருந்தாரு இல்லையா? காவி எல்லா சாமியாருக்கும் காவி துணியே கிடையாது. அது அவங்க கட்டியிருக்க துணி நாளாக அழுக்காயி அது காவி கலரா மாறிடும். புரியுதுங்களா? ஒரு வெள்ளை வேட்டி தான் கட்டியிருப்பீங்க. நீங்க வாங்கின புதுசுல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஒரு 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட் மஞ்சள் கலர் ஆயிரும். கரெக்ட். நல்ல சரியான முறையில் துவைக்கலாம், அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறிடும். அப்படிதான் அது காவியா மாறுது. சரியா? காவின்னு ஒரு கலரே கிடையாது. நம்ம வந்து சினிமாக்கள்ல அப்படி ஒண்ணு காமிச்சு சாமியார் தான் காவி ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி ஒண்ணு உருவாக்கி காவின்னு ஒரு வேஷ்டி கலரே கொண்டு வந்துட்டாங்க இப்போ. அது வந்து காவி ஆகுறதுன்னா அது வந்து அவர்கள் எளிமையானவர்கள், பல துணிகள்லாம் சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. அப்போ அந்த சாய்பாபா என்ன பண்ணாரு சீரடியில, அவரும் இதே தான் பண்ணாரு. அங்க இருக்கிற கடைக்காரன் எல்லாரையும் போய் பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச காசை கொடு, இல்லை தானியம் கொடுன்னு எல்லாம் வாங்கி அந்த காசுக்கு மிச்சம் இருந்த காசுக்கு போட்டு தானியத்தை வாங்கி சாயங்காலமா அதை போட்டு ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பசியில ராத்திரி தூங்கும் போது பசியில தூங்கி இருந்தாருன்னா தான் ஒருத்தருக்கு பசியோட அருமையே தெரியும். பாதி பேர் நம்ம வந்து ஒபீஸா தான் இருக்கோம். நமக்கெல்லாம் பசினா என்னன்னே தெரியாது. பசியோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா? ராத்திரி சாப்பாடு இல்லாம படுத்தாதான் தெரியும். ஏன்னா ராத்திரி வேற சாப்பிடல, இப்போ பசிக்குது, இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு, நாள் முடியும் போது கூட இன்றைய உணவு சாப்பிட வழி இல்லை, நாளைக்கு எப்படி விடிய போகுதுன்னு தெரியாது. அந்த ஒரு வறுமையில இருக்கிறவன் வந்து எப்படி தூங்குவான்? கரெக்டுங்களா? கரெக்ட். எனக்கு காலையில இருந்து சாப்பிட முடியல, எனக்கு வேலை கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, கையில பணம் இல்லை, பசி எடுத்துக்கிட்டே இருக்கு, நாள் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல யாரும் எனக்கு வேலை தரப்போறதும் இல்லை, பணம் வரப்போறதும் கிடையாது. இனிமே நாளைக்கு நான் காலையில ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்குமான்னு தெரியாது. அப்படி வேலை கிடைச்சா வேலை செய்யறதுக்கு தெம்பு இருக்குமான்னு தெரியாது. அப்படி வேலை செஞ்சு பணம் வந்தாதான் நாளைக்காவது சாப்பிட முடியும். இந்த சிந்தனையோட ஒருத்தன் படுத்தானா அவனால தூங்க முடியுமா? கஷ்டம். அப்ப அதை யோசிச்சவர் தான் சாய்பாபாவா இருந்தாலும் சரி, ராமலிங்க அடிகளாராக இருந்தாலும் சரி, இதைத்தான் யோசிச்சாங்க. இவங்க பூரா பேசுறவங்க பூரா வாய்க்கு வந்தது பேசுவாங்க. இவங்க சாப்பாடு போட்டு கெடுக்கிறான், சோம்பேறி ஆக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இவர்களுக்கு வறுமைனா என்னன்னு தெரியாது. இப்படி சொல்றாங்கல்ல. அன்னைக்கு கூட ஒருத்தர் சந்திக்கும் போது சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் கேட்டேன், நீங்க ரிட்டையர் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. உங்க மனைவி அவங்க ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன்? எனக்கு ஒரு 80,000 வரும். உங்க மனைவி அவங்களுக்கு ஒரு 75,000 வரும். அப்படி உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி உட்கார்ந்து நீங்க ரயில்வேலையும் உங்க மனைவி வந்து தாலுகா ஆபீஸ்லயும் வேலை பார்த்தாங்களா? ரயில்வேலையும் தாலுகா ஆபீஸ்லயும் பாக்குற வேலை யாரு வேணா செய்யலாம். உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச, அதுக்கு செஞ்சப்ப சம்பளம்லாம் வாங்கிட்ட. இப்ப 15 வருஷமா சும்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கியா, அது யாரு கொடுத்தது? அந்த பென்ஷன் வாங்குறதுக்கு நீ என்ன வேலை செஞ்ச? அப்போ உனக்கு பென்ஷன் கொடுத்து உன்னை சோம்பேறி ஆக்குறாங்கன்னு நான் சொன்னா நீ ஒத்துப்பியா? உண்மைதான். அப்ப இவங்க பென்ஷன் வாங்கினா அதுக்கு பேரு அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அப்ப பெண்களுக்கு உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு பேரு சோம்பேறி ஆக்குறது. அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு. அந்த அம்மா வீட்டுல இருந்து வேலை செஞ்சதுனாலதான், வீட்டு வேலைகளை பூரா செஞ்சதுனாலதான் அந்த வீட்டுல இருக்க 2 குழந்தைங்க பள்ளிக்கூடம் போய் படிக்க முடியுது. அந்த வீட்டுல இருக்க கணவர் வெளியே போய் வேலை செய்ய முடியுது. இவங்க இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்க, அப்ப அந்த 2 பிள்ளைங்களும் அந்த அப்பாவும் தான் உட்காந்து வீட்டுல வேலை செய்யணும்.
பொருளாதார மாற்றத்துக்கு முக்கிய காரணம் அவங்க செய்யற வேலை ஒண்ணு. அப்ப அந்த வேலைக்கு யார் கூலி கொடுப்பாங்க? அரசாங்கம் தான் கொடுக்கணும். அதான் அது பேர் உரிமை தொகைன்னு வச்சாங்க. ஆனா இவங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது, வறுமைனா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது. கையில காசு இல்லைன்னா அடுத்த காசு எப்ப வரும், எந்த வழியில வரும்னே தெரியாதுன்றதெல்லாம் இவங்க பார்த்ததே கிடையாது. 25 வருஷம் உட்காந்து பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க ஜாலியா. காலையில இருந்து என்ன வேலை, உட்காந்து டிவி போட்டு உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, சாயங்காலம் பார்க்கல வாக்கிங் வர வேண்டியது. இவன் தான் என்ன சொல்றது, மக்களுக்கு காசு கொடுத்து இது சோம்பேறி ஆக்குறாங்க. இது முட்டாள்தனமான சிந்தனை. ஆனா வள்ளலார் யோசிச்சது என்னது, ஒருத்தன் பசியோட இருந்தா அவன் எப்படி வேலை செய்வான், அவன் எப்படி முதல்ல தூங்குவான். சோ வள்ளலார் முதலில் பார்த்தது என்னன்னா பசி அப்படிங்கிறத பாக்குறாரு. இந்த பசி பிணி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் சமூகத்துல மட்டும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். சங்க காலத்துல இருந்து இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு நமக்கு. சங்க காலத்திலேயே ஒரு மன்னன் வந்து பாடுவான், ஒரு பாடல் பாடும்போது சொல்லுவான், அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி, அந்த ஊர்ல ஒரு பசி பிணி மருத்துவன் இருக்கிறான் அப்படின்னு. பசின்றது ஒரு நோய், அந்த நோய்க்கு மருந்து சாப்பாடு, அந்த பசியின் பிணியை நீக்கும் மருத்துவர் இந்த ஊர்ல இருக்காருன்னு ஒரு சங்ககால பாடல் ஒண்ணு இருக்கு. அப்ப மக்கள் பசியோட இருக்கக்கூடாதுன்றது சங்க காலத்துல இருந்து தமிழர்கள் சிந்தனையில இருக்கக்கூடியது. மணிமேகலை காப்பியமே நமக்கு தெரியும் ஃபுல்லா. அக்ஷய பாத்திரத்தை பத்தியும் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத பத்தியும் மணிமேகலை கொடுக்கறதா தான் அந்த காவியமே வரும். கரெக்டா? அப்ப சங்க காலத்துல இருந்து சரி, அப்புறம் இதிகாச காலங்கள், இந்த 50 காப்பியங்கள் வர்ற காலத்திலும் சரி, எல்லா காலத்திலும் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்ற சிந்தனை தமிழர்களுக்கு இருந்திருக்கின்றதோட நீட்சி தான் ராமலிங்க அடிகளார் செய்த அந்த மதத்தில் ஏற்படுத்திய புரட்சி. இப்பவும் பாருங்க, இந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, இதெல்லாம் இந்தியாவில நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இது தமிழர்களின் பாரம்பரியம். ஆனா நம்ம தப்பா எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, தமிழரோட பாரம்பரியம் ஜாதின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் குரூப்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ தமிழர், உன் ஜாதியை சொல்லு, அப்பதான் நான் தமிழன் ஒத்துப்பேன் அப்படின்னா. உன் ஜாதி என்னன்னு தெரிஞ்சாதான் நான் தமிழன்னு சொல்லுவேன், இல்லைன்னா நீ தெலுங்கு தான், நீ தெலுங்குன்னே சொல்லிக்கோ அப்படின்னு. நீ தெலுங்குன்னே சொல்லிக்கோ, அதை பத்தி எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு அது என்ன பாதிக்க போறது கிடையாது, நீ சொன்னா சொல்லிக்க. சோ தமிழரின் பாரம்பரியம் என்னன்னா, அடுத்தவர் பசி கண்டு இறங்குவது, அதை நினைச்சு அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்படி செய்தவர் தான் ராமலிங்க வள்ளலார். ஆனா அவரது இறுதி காலம் எப்போது பார்ப்பனர்கள் உள்ள வந்தாங்களோ அதோட நாசமா போச்சு. அங்க வந்து யாரோ 2 பார்ப்பனர்கள் உள்ள வந்து அங்க இருந்த பெண்கள்ல யார்ட்டையோ தவறாக நடந்து கொண்டு, அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் போய் ஒரு ரூமை சாத்தி உள்ள உட்காந்துட்டாரு, அங்கேயே இறந்துட்டாரு. இவங்க ஜோதியில கலந்துட்டாருன்றாங்க. அதான் சார், அதை கேட்க வந்தேன். அவரோட இறுதி காலகட்டத்தை பத்தி இப்போ 2 விதமான கருத்து இருக்கு. அவர் வந்து ஒண்ணு ரூம் உள்ள போயிட்டு தூரத்தை சாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் தரங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆரியர்கள் வந்து திட்டம் போட்டு அவரை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக உபயோகப்பட்ட ஆயுதம் அது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எது வச்சு கொளுத்திருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கும். அப்படி ஒரு குற்றச்சாட்டு டைரக்டா சொல்றீங்க? நேராவே சொல்றாங்க. இவங்க வரலாறு முழுக்க பாருங்க, இவங்க வந்து யாரெல்லாம் ஜோதியில கலந்தாங்கன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்ப்பனியத்துக்கு எதிராக இருந்தவர்கள், சமத்துவம் பேசியவர்கள் ஜோதியில கலந்து விட்டுருவாங்க, உயிரோட கொளுத்தி விட்டுருவாங்க. சிதம்பரத்துல என்ன நடந்தது, அவன் ஒரு தீண்டத்தகாத ஒருத்தன் அப்படின்றதுக்காகவே அவனை வந்து நெருப்புக்குள்ள போய் இறங்கி வா, சுத்தமாவ அப்படின்னு சொல்லி கொளுத்தி விட்டாங்க. ராமலிங்க வள்ளலாரோட அந்த தீல இறங்கி அவர் வெளில வந்த மாதிரி தான் சொல்றாங்க நந்தனார். அந்த படத்துல எல்லாம் வரும்போது நந்தனார் வந்து வேதியரா வெளியே வந்தாராம், பூணூல் போட்ட பார்ப்பனரா ஆயிட்டாராம். அவன் தீக்குள்ள போனான். நந்தனாரா வெளியே வரல, நந்தனார் வேதியராக வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அவனுக்கு புராண கதை. உண்மை என்னன்னா கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டுட்டு இன்னைக்கும் அந்த சைடு கதவையே மூடிட்டாங்களே, அந்த வாசல் வழியா யாரும் இன்னைக்கு உள்ள போக முடியாது. எல்லா கோயிலுக்கும் 4 வாசல் இருக்கும், சிதம்பரம் கோயிலுக்கு 3 வாசல் தான் இருக்கும். சரியா? இவனோட பித்தலாட்டம் வந்து ஏற்றத்தாழ்வை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் பார்ப்பனர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்க முடியும். அதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்றாங்களோ அவங்கள பூரா ஜோதியில ஐக்கியமாக்கிடுவாங்க. அதுதான் இவங்களோட வேலை. அப்படிதான் வள்ளலாரையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. பெரியாருக்கு முன்னாடியே சமத்துவம் பேசியவர் வள்ளலார் அப்படின்ற கோணத்தோட நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலாரின் பணிகள் என்ன, அவரது நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியும். வள்ளலாரை பின்பற்றுபவர்கள் இன்னைக்கு ஒழுங்கா தான் இருக்காங்க, கரெக்டா தான் இருக்காங்க. அவங்கள குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவங்க ரொம்ப சின்ன குரூப் அது. அதனால வெளியே இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, வள்ளலாறு ஒரு சாமியார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
ஓகே. வள்ளலாரை பின்பற்றுபவர்கள் வள்ளலாரை சாமியாரா பார்க்கல, அவங்க அவரை ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு தலைவராக தான் பாக்குறாங்க. இங்க வெளியே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வள்ளலார சாமியாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசியது ஆன்மீகம் இல்லை, அவர் பேசியது சமத்துவம், அவர் பேசியது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும், அவர் பேசியது யார் ஒருவரும் பசியோடு இருந்துடக்கூடாது. எதனால அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்றேன் தெரியுங்களா? ஒரு பழைய படம், அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வசனம் இப்படிதான் வரும், வலுத்தவன் தரமாட்டான், பசித்தவன் விடமாட்டான் அப்படின்னு ஒரு வசனம் வரும். எம்ஜிஆர் படம் தான், என்ன படம் ஞாபகம் இல்லை. அதோட அர்த்தம் நல்லா நீங்க புரிஞ்சுங்க. வலுத்தவன் தரமாட்டான், நல்ல பவர்ல இருக்கிறவன் எதையும் கொடுக்க மாட்டான். அப்படி அவன் கொடுக்காம இருந்தா பசியோட இருக்கிறவன் விடுவானா, உன்னை அடிச்சு புடுங்குவான். ஆமா. நாம் இயற்றி வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் பூராமே பணம் படைத்தவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு. ஒருத்தன் பெரிய பணக்காரனாவே இருக்குங்க, அந்த ஊர்ல 100 பேர் பசியில இருக்கான்னு வச்சுக்கோங்க, 100 பேரும் ஒன்னா சேர்ந்து அவன் வீட்டை கொள்ளையடிச்சானா என்ன பண்ணுவாரு? கரெக்ட் தான். அப்ப நீ கொள்ளையடிக்காத, திருடாத, அதெல்லாம் தப்பு, தண்டனைன்னு வச்சிருக்கதே எதுக்கு? பணக்காரனோட வசதிக்கு தான். புரியுதா? அப்போ நீ கொள்ளையடிக்க கூடாது, திருடக்கூடாது எல்லாமே நீ சொல்றன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்? யாரும் பசியோட தூங்காம இருக்கிறதுக்கு உண்டான வழியை பண்ணணும். அது அரசாங்கத்தோட வேலை. நீ அந்த சட்டம் இல்லைன்னா எனக்கு கைகால் இருக்கு, எனக்கு வேலை கிடைக்கல, திருடியாவது நான் சாப்பிடுவேன், திருடியாவது பொழைச்சுப்பேன். நான் திருடாம இருக்கிறதுக்கு, அடுத்தவன்ட்ட அடிச்சு புடுங்காம இருக்கிறதுக்கு நீ சட்டம் போட்டிருக்க. அப்ப எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் உறுதி பண்ணணும். மோடி அரசாங்கம் அதை செய்யுமா? செய்யாது. புரியுதுங்களா? இது எல்லாமே மக்கள் சார்ந்த அரசியல் தான். மக்கள் சார்ந்த அரசியலை தான் அவரும் பேசினாரு, பெரியாரும் பேசினாரு, இன்னும் பலரும் பேசினாங்க. மக்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் சமமாக வாழ வேண்டும், பசி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கொள்கை. மனுஷனோட வாழ்க்கை லட்சியமே என்னங்க? உயிரோட வாழ்றதுதான். உயிரோட வாழணும்னா சாப்பாடு. அந்த சாப்பாடை இப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் போறேன், ரோட்ல ஒரு கோழி போகுது, ஒரு அம்பு எடுத்து டக்குன்னு அடிச்சு எடுத்து கொண்டு போய் சமைச்சு சாப்பிடலாமே? பழைய காட்டு வாழ்க்கையா இருந்தா, பழைய காட்டு வாழ்க்கையா இருந்தா நான் அப்படி வாழ முடியும்ல? கண்டிப்பா. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, சட்டம் போட்டிருக்க. சட்டம் போட்டு இந்த கோழி இவருக்கு தான் சொந்தம், நீ அதை அடிச்சு சாப்பிட்டேன்னா திருட்டு அப்படின்னு சட்டம் போட்டிருக்க. என்னால வேட்டையாட முடியும், என்ன வேட்டையாட விடாத அளவுக்கு வேற ஒரு இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன்னா, அப்ப நான் இந்த வேற ஒரு இடத்துல இருந்து செய்யறதுக்கு எனக்கு வேலை என்னன்றதை நீ தான் உறுதி பண்ணணும். கரெக்டுங்களா? இது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வியை அவருக்கு புரிந்த வடிவில் கேட்டதுதான் வள்ளலார். உணவு தான் மக்களுக்கு போய் சேரணும், அதுக்கு நம்ம ஒரு வேலையை செய்வோம், அரசாங்கம் செய்தோ இல்லையோ நம்ம செய்வோம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு அதை செய்தார். இன்னைக்கு வரை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது, அவரை பின்பற்றுபவர்கள் அதை இன்னும் தொடர்ந்து செய்யறாங்கன்றது மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சார், வள்ளலார் பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்ச நாள் வரைக்கும் சைவத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அருட்பெருஞ்சோதி என்ற விஷயத்தையே சொன்னாரு. 6ஆம் திருமுறையே அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் உருவாக்கப்பட்டது. அவரோட ஃபாலோவர்ஸ் அதை பதிவு பண்ணி அதை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? சைவத்தை தான் அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல அப்படிதானே இருந்தாங்க. இப்ப நான் இப்ப நாத்திகனா இருக்கேன். அப்ப பிறக்கும் போதே நான் நாத்திகன், பிறக்கும் போதே நான் நாத்திகன் தான். ஆனா வளரும் போது என் மீது ஒரு மதம் திணிக்கப்படுகிறது. எங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தானே இது சாமின்னு நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு சிந்தனை தெளிவு வெளியே வர்றேன். அதே மாதிரிதான் அவர் ஆரம்பத்துல சைவத்தை பின்பற்றினார், அதன் பிறகு அதை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனா இப்பவும் நம்ம விபூதி பட்டையோட தான் ராமலிங்கர் போட்டோவை போட்டுட்டு இருக்கோம். அது அவர் விபூதி எல்லாம் பூசிட்டுலாம் இருக்குல்ல, அவரோட பக்தர். அந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாச்சு. விபூதியோட போடுறது, விபூதி இல்லாம போடுறது. அவர் உண்மையிலேயே விபூதி போடுறதுக்கான விருப்பம் உள்ளவரா இல்ல விபூதி வைக்காம இருப்பவரா? வச்சிருந்தவர், அதுக்கப்புறம் வேண்டான்னு விட்டவர். அந்த அடையாளம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டவர். அப்ப அவர் கடைசியா என்ன சொன்னாருன்றதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஆரம்பத்துல விபூதி பூசிட்டு இருந்தார், எல்லாம் பேசிட்டு இருக்கிறது மடத்தனமான பேச்சு. ஆனா வள்ளலாரோட சத்சங்கங்களை தொடர்ந்து சொல்லப்படுற கருத்து என்னன்னா, அவர் செய்த சில மாயாஜால விஷயங்கள். அதாவது சென்னையில இருந்து நான் ஊருக்கு போனேன், ஊர்ல அங்க இருந்தாரு, சென்னை வந்தா எனக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு, அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்து பேசும்போது முருகர் காட்சி கொடுத்தாரு. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட சத்சங்கத்துல தினமும் சொல்லப்படுது. சத்சங்கத்துல எல்லாம் இதெல்லாம் யாரும் சொல்றாங்க? அவரை பத்தி இவங்க வெளியே பேசிக்கிறார். அந்த சத்சங்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேரை எனக்கு தெரியும், நிறைய பேரை எனக்கு நேரடியாவே தெரியும். நேரடியா தெரியும் நான் சொல்றது அடிமட்டத்துல இருக்கிறவங்க இல்ல, மேல் மட்டத்துல இருக்கிற ஆட்களே எனக்கு தெரியும், நேரடியா பழக்கம் உண்டு. அவங்க யாரும் இதெல்லாம் நம்புறவங்க கிடையாது. இது வெளியே இருக்கிறவங்க கிளப்பி விடுற பொருளி கதைகள்.
எப்பவுமே மதம் சார்ந்த ஒருத்தர் சொன்னாலே இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துருவாங்க. இதை ஒண்ணு இல்லைங்க. இப்ப பெரியார் வந்து மத்த எல்லாம் சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ஒரு மெத்தட் சொல்லிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாசம் எல்லாரும் மாலை போட்டுக்கிட்டு திடலுக்கு போயிருப்பாங்க. பெரியார் கரெக்டா? அவர் சித்தர் ஆகியிருப்பாங்க. ஒரு சித்தர் ஆகிறதுக்கு உண்டான 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும். அவரு நல்ல வயசானவர், நல்ல தாடி எல்லாம் வச்சிருக்கு, கையில கொம்பு, சித்தர் தான் அவரு அப்படின்னு சொல்லி ஆகி விட்டுருப்பாங்க. அதையோட சேர்த்தே சொல்லியிருப்பாங்க. பெரியார் நான் வந்து ஃபிளைட்ல ஏறி டெல்லிக்கு போனேன், பெரியார் ஃபிளைட்டு என்ன வழி அனுப்பினாரு, ஆனா நான் அங்க போய் இறங்கும்போது பெரியார் டெல்லியில நின்றுட்டு இருந்தாரு. இவனுக்கு கதையை கிளப்பி விடுவாங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஆசை. ஓகே சார், ரொம்ப அழகா வந்து வள்ளலார் வந்து சமத்துவத்தை தான் வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தினாரு. பெரியாருக்கு முன்னாடியே சமத்துவத்தை பேசினது வள்ளலார் தான் சொல்லிட்டு எல்லாரும் புரியும்படி தெளிவா சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களோட கருத்தை சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.